தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/7/2017 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 3:54 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நவகிரகங்கள் எதையெல்லாம் அருள்கின்றன. ஒருத்தருக்கும் ஒன்றுள்ள குறிக்கோள் இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தால் போதும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நிறைய செல்வம் சேர்க்கணும், பணம் வந்து கொண்டே இருக்கணும், கையிலே பணம் புரளணும், அதுக்கு என்ன சாமி கும்பிட்றது அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் நல்ல அறிவாற்றலோடு இருந்து படித்து நிறைய படிப்புகள் பட்டதாரியாக மாறி மேற்படிப்புகள் படித்து வெளிநாட்டில எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. ஒரு சில பேர் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. இப்படியெல்லாம் விரும்புவதில் தவறில்லை. இந்த விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுகிற ஆற்றல் நவகிரகங்களுக்கு உண்டு. இந்த நவகிரகங்களிலே எதை கும்பிட்டால் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சூரியனுடைய அருளுக்கு நீங்கள் பாத்திரமானால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஒருத்தருக்கு ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குது அப்படின்னு வச்சுங்க, அடிக்கடி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சூரியனுக்கு அர்ச்சனைகள் வைக்கலாம், சூரிய நமஸ்காரம் செய்யலாம், சூரியனுக்குன்னு என்னென்னமெல்லாம் பிரீதி இருக்கோ அதெல்லாம் செய்யலாம். சூரியனுடைய அருளாலே ஆரோக்கியம் சீராகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சந்திரபலம் நன்றாக இருந்தால் கீர்த்தி மேலோங்கும். சந்திரனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். அதனால தான் பௌர்ணமி தோறும் மலைவலம் வருவது. மலைவலம் வந்தால் மலைக்கும் அளவு நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும், புகழ் கூடும். எனவே கீர்த்தி புகழ் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சந்திரபலம் நமக்கு வேண்டும், சந்திரனுடைய அருள் வேண்டும். நேராக சந்திரனை வழிபட நினைப்பவர்கள் பௌர்ணமி அன்றைக்கு வழிபடலாம். நிலவு வழிபாட்டால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லை என்றால் ஆலயங்களுக்கு செல்கிற பொழுது நவகிரகத்திலும் சந்திரன் இருக்கலாம். தனியாகவும் சூரிய சந்திரர்கள் சில ஆலயங்களில் இருக்கும், அவற்றை வழிபாடு செய்யலாம். அங்காரகனுடைய அருள் இருந்தால் செல்வம் நிலையாக தங்கும். அங்காரகன் பலம் பெற்றவன். செவ்வாய் ஒருவருக்கு நன்றாக இருந்தால்தான் அதை சத்திரிய கிரகம் என்று சொல்வார்கள். எனவே உடல் பலம், ஆரோக்கியம், நல்ல வீரம், விவேகம் அனைத்தும் இருக்குமாம். அப்படிப்பட்ட செவ்வாய்க்குரிய ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு விரதம் இருந்து நவகிரகத்தில் உள்ள செவ்வாயையும் வழிபாடு செய்யலாம். பலம் ஒரு மனிதனுக்கு தேவை எப்போவுமே. அந்த பலத்தை கொடுப்பவன் அங்காரகன். ஆனால் அந்த அங்காரகனால் அதை வழிபடுவதன் மூலமாக செல்வச் செழிப்பு மேலோங்கு வாழ்க்கை அமையும். சொத்துக்கள்லாம் நிறைய சேரும். செவ்வாய் பூமிகாரகன், மருத்துவகாரகன். எனவே சொத்துக்களும் நிறைய சேரும். ஆகையினாலே செல்வ வளம் பெருக நினைப்பவர்களுக்கு அங்காரகனுடைய அருள் கிடைக்க வேண்டும். நல்ல அறிவு, ஆற்றல், நிறைய படிப்பு, ஆங்கில எழுத்துகளிலே அதிகமான எழுத்துக்களை தன் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்கிற ஒரு நிலை, இப்படியெல்லாம் ஒருவருக்கு உருவாக வேண்டும். மேல் படிப்பு, பட்ட மேற்படிப்பு, அதற்கு மேல் படிப்பு என்று எத்தனையோ படிப்புகள் இருக்கின்றன. வெளிநாடெல்லாம் சென்று படித்து வர வேண்டும், நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவர்களெல்லாம் புதனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். அறிவு என்றால் அறிந்து கொள்வது. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டால் அவர் பெரிய அறிவாளி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அறிவு கிடைக்க, அறிவாற்றல் பெருக புதனுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. புதனுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு அறிவு விருத்தியாகும். எனவே தான் அந்த ஜாதகத்திலே சொல்லுகிற பொழுது அதை கல்விக்குரிய கிரகம் என்பார்கள். வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், எல்லா கிரகங்களும் கல் விக்கிரகங்கள், ஆனால் புதன் மட்டும் கல்வி கிரகம் என்று சொல்வார். கல் விக்கிரகம் என்பதிலே வீணாவை கல்லோடு சேர்த்தால் கல்வி என்று வந்துவிடும். கல் விக்கிரகம், ஆனால் புதன் கல்வி கிரகம் என்று அழகாக கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். அப்படிப்பட்ட புதன் கல்விக்கு அதிபதி, அறிவாற்றலை நமக்கு பெருக்கும். இனி மீதமுள்ள அந்த கிரகங்களுக்குரிய அருள் தன்மை நமக்கு எது கிடைக்க வேண்டும், அது எது தரும் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, பொதுவாக ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபட சூரிய வழிபாடு தேவை. கீர்த்தி கிடைக்க உங்களுக்கு சந்திர வழிபாடு தேவை. செல்வம் பெருக அங்காரக வழிபாடு தேவை. அறிவு செல்வம் கிடைக்க புதன் வழிபாடு தேவை என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களிடம் வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். இன்றைக்கு ஒரு பொன்னான நாள். புதிய திருப்பங்கள் உங்களுக்கு சேரப்போகின்றது. வாழ்க்கையில் ஒப்பந்தங்கள் ஒன்றும் வரவில்லையே, கடந்த சில மாதங்களாக வேலைவாய்ப்பும் கிடைக்கவில்லையே, தொழிலும் நன்றாக இல்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதவை தட்டப்போகிறது. எனவே திருப்பங்கள் உருவாகி விருப்பங்கள் நிறைவேறுகிற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள்.
இன்றைக்கு அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு இடம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கின்ற நாள். சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. வாங்கிய சொத்தை விற்பதற்கு முயற்சி செய்தவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகளும் தாமதங்களும் இன்று அகலலாம். புதிய நபர்களின் ஒத்துழைப்போடு விற்பனையின் மூலம் ஒரு பெருந்தொகை கிடைப்பதற்கான அறிகுறிகளும் இன்றைக்கு தென்படப் போகிறது. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். இல்லத்திலும் சரி, மற்ற நண்பர்களிடம் சரி, கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக அதிகரித்து கொண்டிருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்றைக்கு அகலப்போகிறது. அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகளும் நனவாகலாம். கல்யாணம் முடியவில்லையே, நம்முடைய குழந்தைகளுக்கும் இவ்வளவு வயதாகி கொண்டு செல்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். தொழில் வளம் கூடுதலாகவே இருக்கும். தொகையும் உங்களுக்கு வரவேண்டிய வாக்கியங்கள் வசூலாகும். ஆபரணம் ஆடை வாங்குவதிலும் அக்கறை காட்டுவீர்கள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்றம் காணுகிற நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கிறது. மதியம் 3:08 வரை உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கிறார். குருச்சந்திர யோகம் இருக்கின்ற பொழுது குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய வேலைவாய்ப்புகள் அல்லது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். எதிரிகள் விலகுவர். மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே உங்களுக்கு அமையலாம். இன்றைக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாகவே கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள். இன்றைக்கு தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்து யாரையேனும் மேல் அதிகாரிகளையோ அல்லது முக்கியஸ்தர்களையோ நீங்கள் காணச் சென்றால் அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வாகனம் வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு கவனம் செல்லும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார். சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள். பழைய வாகனங்கள் பழுதானதை முன்னிட்டு கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். 10ல் ராகு இருப்பதால் தொழில் செய்பவர்கள் கிளைத்தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். அதற்கு புதிய நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். கண்ணேற்படும் விதத்தில் உங்களுக்கு இன்றைக்கு முன்னேற்றம் வரப்போகிறது. முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். தொழில் இருந்த இழப்புகளை எல்லாம் ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வீடு கட்டும் முயற்சியில் தடைகள் இருக்கிறது. பத்திரப்பதிவும் செய்ய முடியவில்லையே, பணமும் கொடுக்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது துரிதமாக அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் நாள். இன்றைக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலப்போகிறது. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்வீர்கள். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மதியம் 3:08 வரை எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் ஏற்படுகின்ற நாள். இன்றைக்கு உடன் இருப்பவர்களோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கும். என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2ல் இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்றே சொல்லலாம். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களை பொறுத்தவரை காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படும் நாள். 3:08 மேல் சந்திராஷ்டமம் மதியம் வருகிறது. எனவே அதற்கு பின்னால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகள் வரலாம். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக மருத்துவ செலவுகளையும் மேற்கொள்ளும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.